தட்டி செல்ல சுத்துகிற கொக்கு தப்பி ஓடி போக விட்டுடுமா பச்சமுள்ள மாமனோடு வேக்கமிட்டு ஒட்டிக்கோ பாடிப்பட்டி அத்தப்பட்டம் வாழப்பூவே உலகத்திக்கு கதப்பு இல்லை வெட்டிங் செட் வேணும். உட்காருங்க. லைசன்ஸ் எடு. என்ன மாமா, நாம வர விஷயத்தை யார் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க? டேய், வண்டியை திருப்புடா. போலீஸ் வாங்க, ஓடிடலாம். கான்ஸ்டபிள் கம் ஆன். வாங்க சார். பில் பண்ணுங்க. ஐயோ, ஹேண்ட்பேக் மறந்துட்டேன். கார்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துறேன். சரிம்மா. பார்த்தல்ல பிஸ்டல், அது கிளம்பிக்கிறது. வண்டியில இருங்க. நம்ம பிளான் சக்சஸ். நீங்க எப்படி போங்க, நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க எல்லாம் எப்படி போங்க. நீ அந்த பக்கம் போடா. டேய், அந்த பக்கம் பார்க்கலாம். ஏய், அந்த பக்கம் போங்க. रुद्रम रुद्र सिद्धांगनेत्रम नित्यम प्रणय ज्वालाग्निहोत्रम वंशम भयदहन्यं शमित्रम कंठम निरग पंचम जगात्रम हृदयं सकल संक्षिप्त चेत्रम देहं समर संकल्प क्षत्रम
మంచు సింగం సాడి విలయ జ్వాలా తరంగం సాడి హృదయాంత శృంగం సాడి కుటిత సంహార రంగం పాడే తుహిన పీఠోపభోగం పాడే ప్రణయ బృంగం పాడేగా நீங்க எங்கேயே உட்காருங்கம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துருப்பா பார்த்து எங்கடா எல்லாம் தள்ளி பாருங்க எந்த பக்கம் போயிருப்பான் இனிமே நீ தப்பிக்க முடியாது. பாத்தியில எத்தனை பேர் வந்திருக்காங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்கிறது கணக்குலடா, எத்தனை பேர் திரும்பி போறீங்கிறதுனா கணக்கு. போலீஸோட பார்வையை அவன் பக்கம் திருப்பிட்டா ஐயோ, என்ன சார்? ஏன் பையனை இதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? கலாட்டா பண்ணது அவங்க சார். எனக்கு கலாட்டா பண்ணது நம்ம பையன் இல்லைங்க, அந்த ரவுடிங்க தாங்க. இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணது இங்க நடந்த பிரச்சனைக்காக இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைசூர்ல நடந்த திருட்ட செஞ்சது வேற யாரும் இல்ல, இவன் தான். இல்லைங்க, நான் நம்ப மாட்டேன். நீங்க அவசரப்படுறீங்க. இதே மாதிரி நீங்க அவசரப்பட்டுதான் நம்ம பையனை சின்ன வயசுல எங்கிட்ட பிரிச்சுட்டீங்க. துரோணா, நீயாவது உங்க அப்பா கிட்ட சொல்லுப்பா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அம்மா மேல சத்தியம், சின்ன வயசுல பிரிச்ச மாதிரி இப்ப என்ன பிரிக்காதீங்கன்னு சொல்லுப்பா. சொல்லு. என்ன காரியமா நீ செஞ்சு வச்சிருக்க? அந்த துரோணாவை பத்தி போலீஸ் கிட்ட எதுக்கு சொல்லி தொலைச்ச? இப்ப கையில கிடைச்சா அவன் நழுவி போயிட்டானே. அவன் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல, காட்சி தான் கொடுத்திருக்கான். நாம தான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம். பார்த்தல்ல நம்ம ஆளுகளை எப்படி அடிச்சு புழிஞ்சான்னு. இப்ப அவன் கைய விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டான். அதுக்கு தான் இப்படி செஞ்சேன். புதுசா ஒரு திட்டம் தீட்டி போலீஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வச்சு நாம புடிச்சிடணும். கிளம்பு மீனாட்சி, நம்ம துரோணாவை பார்த்துட்டு வரலாம். துரோணா, அம்மா, அப்பா, வேண்டாம், அப்படி கூப்பிடாத. எதுக்குப்பா?
நாங்க அப்படி என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்ற? இத்தனை நாள் தூரமா இருந்து கஷ்டப்படுத்தினேன், இப்போ பக்கத்துல இருந்து கஷ்டப்படுத்துறேன். கோபத்துல வீட்டை விட்டு போன நீ அப்பா அம்மா மேல இருந்த பாசத்தினாலதான் திருப்பி வந்து நினைச்சோம். ஆனா சட்டத்தில இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக இந்த போலீஸ்காரன் வீட்டை பயன்படுத்திக்க வந்திருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பா அப்படி சொல்லாதீங்க. இங்க நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சேன். உயிரே போனாலும் நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு நினைக்கிற உங்ககிட்ட என் கடந்த கால வாழ்க்கையை சொல்ல பயந்தனே தவிர தலைமறைவா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு நான் வரலப்பா. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் வீட்டை விட்டு ஓடி போலப்பா. என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. சாப்பிடுறா. எனக்கு வேணாண்டா. நான் புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தானே கண்ணை கொண்டு வந்தேன். நீ கண்ணு எடுத்துட்டு வந்தது கூட தப்பு தானடா. நான் தான் அம்மா அப்பா இல்லாம இருக்கேன். நீ அவங்கள விட்டுட்டு போயிடாதடா. நீ இல்லைன்னா உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருடா. அம்மா, ஆமாடா உண்மைதான். நான் வீட்டுக்கு போறேன். சரி. மாமா, டாங்கி எங்க? அங்கிள், இங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். போ. தேங்க்யூ அங்கிள். என்னோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் போட்ட முதல் பிளானே இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. இனி நமக்கு எதிரியே கிடையாது மாமா. சர்க்கார் சர்க்கார் சர்க்கார். முத்து முத்தான குழந்தைகளும் மொக்கையான ஆயுதங்களும் யுத்தத்துக்கு உதவாத சர்க்கார். வாழ கூர்மையாக்கணும், சரியான நேரம் பார்த்து அதை பயன்படுத்தணும். காலம் தானா கடந்து வரணுமே தவிர நாமளா கடிகாரத்தை திருப்பக்கூடாது. டாங்கி, உன் அண்ணனோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறது உன் கையில தான் இருக்கு. இந்த பசங்களை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நமக்கேத்த மாதிரி அவங்கள நீதான் உருவாக்கணும். என்கிட்ட விட்டுரு மாமா, அவங்கள சிறுத்தை புலி மாதிரி மாத்தி காட்டுறேன். அது